இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு காயினை வந்து 3 டைம்ஸ் டாஸ் பண்ணும்போது தொடர்ச்சியா வரக்கூடிய 2 டெய்ல்ஸ் அதனுடைய ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. டு கெட்டிங் 2 கான்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸ் அப்படின்னா தொடர்ச்சியா அடுத்தடுத்து வரக்கூடிய டெய்ல்ஸ் இதனுடைய ப்ராபபிலிட்டி என்னன்றதை கேட்டிருக்காங்க. when a coin is tossed thrice ன்னு சொல்லிட்டு இப்படி எழுதிக்கிங்க. அதாவது ஒரு காயினை வந்து 3 டைம்ஸ் டாஸ் பண்ணும்போது சாம்பிள் ஸ்பேஸ் இது என்னவா இருக்கும் அப்படின்னா, இங்க கவனி, இது ரொம்ப சிம்பிளா எப்படி போடலாம் அப்படிங்கறத நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம 2 காயின் எடுத்துக்கலாம். இங்க 3 காயின்ஸ் சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் 2 காயின் போடுறேன். அதுக்கப்புறம் 3வது காயினை எப்படி ஆட் பண்ணுங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 2 காயின் போது HH, இங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்குங்க 3வது காயினுக்கு. இங்க வந்து HT, அதாவது ஹெட் ஹெட், ஹெட் டெய்ல், அடுத்தது டெய்ல் ஹெட், அதுக்கு அடுத்தது டெய்ல் டெய்ல். திரும்பவும் இதே நம்ம இன்னொரு முறை எழுதிக்கலாம். 2 காயினுக்கு தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். இப்ப 3வது காயின் இதுல எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இங்க கவனி, இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லுமே நம்ம ஹெச் சேர்த்துக்கலாம். ஹெட் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ இங்க ஹெட் வந்துரும். இங்கேயும் ஒரு ஹெட் ஹெச் சேர்த்துக்குங்க. இங்கேயும் ஒரு ஹெச், இங்கேயும் ஒரு ஹெச். தேர்ட் ஒன்ல முன்னாடியும் போட்டுக்கலாம், பின்னாடியும் போட்டுக்கலாம். நம்ம இங்க லாஸ்டா போட்டுக்கலாம். இந்த லாஸ்ட் ஒன்ல எல்லாத்துலயுமே நம்ம ஹெச் போட்டுக்கலாம். செகண்ட் ரோல வந்து டெய்ல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டி இங்க வந்துரும். இங்கேயும் ஒரு டி வந்துரும். இங்கேயும் ஒரு டி வந்துரும். இங்கேயும் ஒரு டி வந்துரும். இடையில நீங்க இப்படி கமா போட்டுக்கோங்க. இப்ப இங்க பாருங்க, இதுல எல்லாத்துலயுமே இப்போ 3 காயின்ஸ் வந்துருச்சு. அதாவது ஒரு காயினை 3 டைம்ஸ் டாஸ் பண்ணும்போது என்னென்னலாம் வரும் அப்படிங்கறது தான் இங்க எழுதியிருக்கேன். அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ n of s is equal to 1 2 3 4 5 6 7 8 8 வரும். n of s is equal to 8. இப்ப 2 consecutive tails நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? let a be the event of getting 2 consecutive tails ன்னு சொல்லி எழுதிக்கிங்க. இப்போ கான்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸ்னா அடுத்தடுத்து தொடர்ச்சியா இருக்கக்கூடிய 2 டெய்ல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல பாருங்க, தொடர்ச்சியா இருக்கக்கூடிய டெய்ல்ஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க டி சொல்லிட்டு இது 2 டைம்ஸ் இருக்கு. அடுத்தது இங்கேயும் டெய்ல் பாருங்க 2 டைம்ஸ் தொடர்ச்சியா வருது. அதே மாதிரி இங்கேயும் இந்த சைடு எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த பக்கம் இப்படி எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் ஒண்ணுதான். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 2 டெய்ல்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப இதுதான் 2 கான்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸ். இப்ப இந்த 2 கான்சிக்யூட்டிவ் டெய்ல தான் நம்ம ஏன்னு எடுத்துக்கோம். அப்ப a is equal to என்னென்ன வரும்னா டெய்ல் டெய்ல் ஹெட், இது ஃபுல்லா சேர்த்து தான் எழுதணும். அடுத்தது இங்க இருக்கு பாருங்க, ஹெட் டெய்ல் டெய்ல், அடுத்தது டெய்ல் டெய்ல் டெய்ல். n of a வந்து 1 2 3. n of a is equal to 3. The question கவனிங்க, what is the probability to getting 2 consecutive tails இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அடுத்தது 2 consecutive tails நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இப்போ probability தெரியணும் அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா நமக்கு கண்டிப்பா வேணும். probability ஃபார்முலா என்ன அப்படின்னா, p of a is equal to, Pங்கிறது probability. P of A is equal to N of A by N of S. P of A is equal to N of A என்ன find out பண்ணிருக்கோம்? 3 find out பண்ணிருக்கோம் இல்லையா? அப்ப இங்க 3 by N of S. N of S வந்து 8. 3 by 8. question கேட்டா what is the probability? P of A is equal to 3 by 8 ன்னு சொல்லி நம்ம find out பண்ணிட்டோம்.